அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பதிவில் மாதவிலக்கு நாட்களில் வர வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதுகு வலியும் கூட இருக்கும். அந்த மாதிரி உடம்பில் இருக்க எல்லா வலிகளும் வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து தான் நம்மளோட சமையலறையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 4 பொருளை வச்சு நம்ம இந்த ஒரு மருத்துவத்தை சொல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தருது. இதை நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்காக இந்த பதிவை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஒரு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வலி வித்தியாசப்படும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஒரு விதமான வலி கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு அது வயிற்று வலியாக இருக்கலாம், இடுப்பு வலியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வலி கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கும் அந்த மாதவிடாய் சுழற்சிக்கான நாட்களும் மாறுபடும். சிலருக்கு 28 நாட்களில் கரெக்டாக வரும், சிலருக்கு 25 நாட்களாக இருக்கும், சிலருக்கு 26 நாட்களாக இருக்கும். அவங்க அவங்கவுங்களோட உடம்பை பொறுத்தது. உங்கள் மாதவிடாய் சுழற்சி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வைத்தியத்தை அந்த மாதவிடாய் சுழற்சி வர்றதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி, இப்போ 25 நாளைக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னா நீங்கள் 20வது நாள்லேருந்து இதை சாப்பிடணும். நம்ம ஆகிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடினமான பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மருந்தோட கூட்டு சேர்க்கை சேரும்போது நமக்கு அந்த ஹார்மோன் மாறுறதுல தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வலி அந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுறது. அதை தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை குடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் மாதிரி தான். இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது குடிக்கிறதுக்கு. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ அது பார்த்திங்கன்னா உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை, உங்கள் மாதவிலக்கு சுழற்சி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருதோ அதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்ற வீதத்தில் 5 நாட்களுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதவிலக்கு நாட்களுக்கு முன்னாடியே அந்த வலிக்காக உங்கள் உடம்பு தயாராகிரும், அந்த வலியை தடுத்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக அந்த நாட்களை கடக்க முடியும். இது பெண்கள் அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப 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 ஒரு உபயோகமான பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல குறிப்புகளோட நல்ல நல்ல பதிவுகளோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.